முருக பக்தர்கள் மாநாட்டில் நடிகர் ரஜினிகாந்த் பங்கேற்க மாட்டார் என தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இந்து முன்னணி மாநாட்டில் ரஜினி பங்கேற்பார் என தகவல் முன்னதாக வெளியான நிலையில் அந்த தகவலுக்கு மறுப்பு தெரிவித்து தற்போது நடிகர் ரஜினிகாந்த் தரப்பிலிருந்து விளக்கமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். ரஜினிகாந்த் தரப்பிலிருந்து என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு, முழு விவரம்? வணக்கம். வருகிற 22ஆம் தேதி மதுரையிலே முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கின்றது. இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் பல்வேறு பிரபலங்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக ஊபியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத், அதே போல ஆந்திரா மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் உள்ளிட்ட பலரும் பங்கேற்க இருக்கிறார்கள். நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவரும் பங்கேற்க இருப்பதாக தொடர்ந்து சமூக வலைதளங்களிலும் மதுரை சுற்றுவட்டார பகுதிகளிலும் தகவல் பரவி வருகிறது. இது தொடர்பாக நடிகர் ரஜினிகாந்துடைய அந்த செய்தி தொடர்பாளரிடம் கேட்டபோது அவர் இந்த தகவலை மறுத்திருக்கின்றார். தற்போது அவர் இந்த தகவலை அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்திலும் வெளியிட்டிருக்கின்றார். அதில் வரும் ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் நடைபெறக்கூடிய முருக பக்தர்கள் மாநாட்டில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் கலந்து கொள்கிறார் என்று உலா வரும் செய்தி பொய்யானது. ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்கவில்லை என்று அவர் தகவலை உறுதிப்படுத்துகின்றார். எனவே அந்த சுற்றுவட்டார பகுதிகளிலும் சமூக வலைதளங்களிலும் உலா வரக்கூடிய செய்திகள் தவறானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.